நீங்க பெற்று கொடுங்க நாங்க வளர்த்து கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடமா இருக்கு. இதை பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் ஒரு குழந்தை எந்த பெற்றுக்கலாமா அப்படின்னு. சென்னை கோட்டூர்புரத்தில் இணை மழலையர் பள்ளி தொடக்க விழா. சென்னை கோட்டூர்புரத்தில் 1 முதல் 4 வயது வரையிலான குழந்தைகளுக்கான ஆர்வத்தை அடிப்படையாக கொண்ட முன்பருவ கல்வி முறையுடன் இணை மழலையர் பள்ளி தொடங்கப்பட்டுள்ளது. குழந்தைகளின் இயல்பான ஆர்வம், ஆராயும் மனப்பான்மை, கேள்வி எழுப்பும் திறன் மற்றும் விளையாட்டு வழிகாட்டலை மையமாக கொண்ட புதிய பருவ கல்வி முறையை இணை மழலையர் பள்ளி அறிமுகப்படுத்தியுள்ளது. இணை பள்ளியின் தொடக்க விழாவில் மாற்றம் அறக்கட்டளை நிறுவனர் மற்றும் இன்போசிஸ் சென்னை மனிதவளத்துறை துணைத் தலைவர் திரு சுஜித்குமார் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவரும் சமூக ஆர்வலருமான மரு சிவரஞ்சனி சந்தோஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். முனைவர் நவீன் பிரசாத் லோகநாதன் மற்றும் மருத்துவர் பிரியதர்ஷினி துர்வாசல் ஆகியோரால் நிறுவப்பட்டுள்ள இணை மழலையர் பள்ளி கல்வித்துறையில் நீண்டகால அனுபவத்தையும் குழந்தைகள் வளர்ச்சி குறித்த அறிவியல் சார்ந்த அணுகுமுறையையும் ஒருங்கிணைத்து பாதுகாப்பான மற்றும் தரமான கற்றல் சூழலை உருவாக்கியுள்ளனர். இணை நிறுவனர் மற்றும் கல்வி இயக்குநரான மருத்துவர் பிரியதர்ஷினி துர்வாசல் குழந்தைகள் வளர்ச்சி நல்ல மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். குழந்தைகளின் வயது மற்றும் வளர்ச்சி நிலைக்கு ஏற்ற ஆர்வமூட்டும் பாடத்திட்டத்தை வடிவமைத்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளித்து ஒவ்வொரு குழந்தையின் தனித்துவமான கற்றல் தேவைகளை புரிந்து செயல்படும் வகையில் வகுப்பு முறை நடைமுறைகளை உருவாக்கியுள்ளார். நிகழ்ச்சியில் பேசிய நிறுவனர்கள் பாதுகாப்பான, மகிழ்ச்சியான மற்றும் ஊக்கமளிக்கும் கற்றல் சூழலை உருவாக்குவதன் மூலம் ஒவ்வொரு குழந்தையும் சுயமாக சிந்திக்கவும், தன்னம்பிக்கையுடன் ஆராயவும், கற்றலின் மீது நிலையான ஆர்வத்தை வளர்த்து கொள்ளவும் இணை மழலையர் பள்ளி உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவித்தனர். This is what I liked about the school, the name itself, to connect the learners, the children, the teachers and the environment. So this school, first when Dr. Priya asked me to come here, like I was like, first I had to find, I had to look up about the curriculum as well. Then I read about this Reggio Emilia philosophy. So here the students, the children, basically the philosophy believes that the children are competent and capable of learning by themselves. Okay, the classroom is just to facilitate learning, self-learning and project-based learning, and teachers are just co-learners, not just teachers are co-learners, and they are actually going to document what the children are learning, and they are going to devise curriculum according to that. So this is so good actually. So basically we are trusting the child the way the child needs to be trusted to learn on their own. That's the best part of it, and it coming from a developmental pediatrician who understands children so well. So I think this is a really great idea for parents to have their children in school. And I asked her so many questions yesterday about safety, about whether the staff is equipped with knowledge about CPR and first aid, and she told me they are also trained about POXO. So that really mattered a lot to me, and I wish you all the very best, Dr. Priya. And I wish all the parents and all the children the very best, and I hope this is going to be one of the best schools in Chennai, and hope you expand in India as well, across India. Thank you. இணை அப்படின்ற ஒரு அழகான தமிழ் வேர்டோட இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சது அது பயங்கர ஹாப்பினஸ் எனக்கு. நான் நிறைய ப்ளே ஸ்கூல் போயிருக்கேன். ஐ ஆல்சோ இனாகிரேட்டட் ஃபியூ ப்ளே ஸ்கூல்ஸ், ப்ரீ ஸ்கூல்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் 5 years ஆஃப் சைல்டு எஜுகேஷன் இந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் எங்க படிக்கிறாங்க, எங்க அவங்க ப்ரீ ஸ்கூல் போறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்களை மீட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலை சுத்தி பார்க்கும்போது எவ்ரி மைன்யூட் டீடைல்ஸ் அவங்க அட்டென்ஷன் பே பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங் வித் சாண்ட் பிட்டா இருக்கட்டும், இல்ல ஃபர்ஸ்ட் மேல நீங்க போகும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுது there is a classroom where the mother and child can learn together.
அது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு கான்செப்டா இருக்கு. அதுவும் 6 பேர் தான் ஒரு கிளாஸ் ரூம், 6 பேரண்ட் 6 சைல்ட். அதுக்கப்புறம் there's a second shift ஒரு கான்செப்ட். இந்த ஒரு லாஜிக்கல் ப்ரோக்ரஷன் இருக்கு ஒரு ரூம்லயும். நான் மைன்யூட் டீடைல்ஸ் ஏன் சொல்றேன்னா, இது வரைக்கும் நான் எத்தனோ ப்ரீ ஸ்கூல் போயிருக்கேன், ஒரு இடத்துல கூட 2 டோர் பார்த்தது இல்லை. அடல்ட் ஓபன் பண்றதுக்கு ஒரு டோர் அண்ட் ஒரு கிட் ஓபன் பண்ணி உள்ள போறதுக்கான ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ எதுக்கு இந்த 2 எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, the level of details that Dr. Priya has gone into to creating this space is amazing. ஒரு இடத்துக்குள்ள போகும்போது நம்மளுக்கு ஒரு வைப் சொல்லுவாங்க, ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. lot of fresh air, plenty of sunlight உள்ள, very creative colors. The children are going to have a fantastic time. நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும், குழந்தைங்களா இருக்க விடுறதா இன்னைக்கு ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. 3 வயசு 4 வயசு ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் அப்படி இருக்கும்போது கெட்டிங் யோர் ஹேண்ட்ஸ் டர்ட்டி, மண்ணில் விளையாடுங்க, சென்சரி இன்னும் ஒரு 7-8 இடத்துல ஒரு சென்சரி வாக்வே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இட் வில் பி அ ஃபேண்டாஸ்டிக் சக்சஸ் எனக்கு தோணுது ஒன்று. அண்ட் பிரியா, மை பெஸ்ட் விஷஸ். இணை வந்து இந்த ஒரு ஸ்கூலோட இல்லாம லெட் இட் பி a chain, a big brand by itself, because I think this idea should be taken forward outside as well, right? பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், குழந்தைங்களா இருக்க விடுங்க. ஓகே, we always live our dreams to the children, and I think it's not right. The children are born to you, they're not yours technically. So let's allow children to explore and bloom in their own time. All the very best. So thank you everyone for coming. So it's a special day for us to inaugurate the opening of our preschool, Inai Preschool. So coming from a background of having institutions, educational institutions, so we have an experience of around 40 years, and so this is the first time we are venturing into the early years. So this preschool is having children having the year with for 1 to 4 years, and we are trying to bring that into a picture. Thank you everyone for coming. So Inai is like dream project so for both of us. So it started with the coffee cup conversations and we have landed up here. So we thought we have already ventured into from like we are into an education industry for so many years and we have done for so many adults and children. But we thought when it comes to early years, we all think it's something play. We don't give so many minute details to early years. When I was doing my fellowship and I was reading so much about child development and going to the neuroscience of children and their brain development, we thought, why don't we do something more for early years? So that idea is that vision is what come into reality today. So we hope the best happens for our children, and whatever we can do, we'll do the best for children. It's really part of international curriculum. Yes. So the curriculum for Inai is like we have drawn from four globally practiced approaches. So one would be Reggio Emilia curriculum. Reggio Emilia curriculum is from Italian-based curriculum. So it is founded by Loris Malguzzi. So there, what we believe in Reggio Emilia is that every child is a curious, capable learner. All we have to do is to just facilitate them. We don't have to teach them. We don't have to consider a child as an empty pot and we have to fill something in there. They have their own inner potentials and inner curiosity. You need to just put a step back, observe the child, guide only when it's required. You don't have to always put your thoughts and intentions to a child and expect every child to deliver the same output. You have to as Sir said, you have to let the child be the child. So that is what we've drawn from Reggio. And to add a bit of structure to it and give independence to the child, we have taken certain aspects of Montessori curriculum as well. And in today's world, emotional intelligence is the most important thing, is what we believe. So socio-emotional learning, so that's one more approach, and play-based. Play is everything. So we want to incorporate that as well. So that is our approach. What is the student-teacher ratio here? The ratio of adult and child here is going to be, in mom and me, there will be 2 facilitators and 6 children, that is 1:3. And in the other 2 age groups, it will be 1:6. என்னுடைய மாப்பிள்ளையோட தங்கச்சி இவங்க டாக்டர், இவர் வந்து இவங்க ஃபாதர், இவங்க ஃபேமிலியே வந்து நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்காங்க. அது தாம்பரம் சைடு. ஸோ அவங்களுக்கு அனுபவமான ஒரு பிஸ்னஸ்ன்னு சொல்றதை விட இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல், பிஃபோர் ஸ்கூல், தட் இஸ் ப்ரீ ஸ்கூல்.
அதாவது ப்ரீ ஸ்கூல்னா யூகேஜி எல்கேஜின்னு இருக்கும் இல்லையா, அதுக்கும் முன்னாடி அந்த குழந்தை வந்து 5 வயசு வரைக்கும் அது எப்படி வளரணும் அப்படின்னு அம்மா அப்பா பிரியப்படுறாங்களோ அந்த மாதிரி வளர்த்து கொடுக்குற ஒரு இடம். நீங்க பெற்று கொடுங்க, நாங்க வளர்த்து கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடமா இருக்கு. ரொம்ப கிளாசிக்கா இருக்கு. யூஸ்வலா ஃபாரின்ல இந்த மாதிரி இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ஃபாரின்ல வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வீட்டுல இருப்பாங்க அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே வேலைக்கு போறவங்க. ஸோ அப்ப குழந்தைங்களை எப்படி பார்த்துப்பாங்க, யாரு பார்த்துப்பாங்கன்ற மாதிரி இல்லை. அது மாதிரியும் ஒரு ஃபெசிலிட்டிஸ் பிளஸ் அவர் அம்மாவோ இல்ல அம்மாவுக்கு இந்த குழந்தையோட கூட நெருக்கமா இருக்கிற அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ யாரோ கூட ஒருத்தர் இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு அந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சுட்டாங்க. எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. குழந்தைங்க நம்மளால படிக்கட்டு ஏறி போகும்போது முடியாம குழந்தைங்களுக்கு ஏறி போற மாதிரி அந்த பொடி வச்சதுல இருந்து லுக்ல இருந்து எல்லாமே வித்தியாசமா இருக்கு. இப்படி ஒரு ஸ்கூல் நான் வந்து சென்னையில நான் இது வரைக்கும் நான் கேள்விப்படல. அப்படி உட்பட்ட ஒரு ஸ்கூலு. இதுல வந்து குழந்தைங்க வந்து அவங்க இஷ்டம் போல எப்படி எந்த மாதிரியான ஒரு இஷ்டத்துல அவங்க வளர்றாங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இடமுமாவும் இது இருக்கும். அதனால இந்த ஸ்கூல் வந்து இதோட நிற்கிறாதீங்க, சென்னை கோட்டூர்புரத்தோட நிற்கிறாதீங்கன்னு. அவ்வளவோ தமிழ்நாடு வந்து நீங்க நிறைய இந்த மாதிரி உங்களோட பிரான்ச்சைஸ் மாதிரி ஆரம்பிக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல தேவை இந்த மாதிரி. ஏன்னா ஒரு குழந்தை வந்து அதாவது நல்ல அட்டகாசம் பண்றதுக்கு தான் குழந்தை. சில பேர் வந்து அந்த குழந்தைய வெறுப்பாங்க, ஐயோ பாலு அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருந்தாதான் அவங்க சும்மா சைலண்டா உட்காந்து கத்திடுவாங்க. அப்படி எப்படிதான் குழந்தை இருக்கிறது? குழந்தை வாழா தான் இருக்கணும். அந்த வாழா இருக்கிற அந்த குழந்தைகளை அது இஷ்டத்துக்கு விட்டு எதுல விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி செய்ய சொல்லி அதுல ஒரு எஜுகேஷன், அது வந்து சின்ன டிராயிங்கோ அதுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு இதுல வளர ஒரு சூழ்நிலை வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்தா இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கும் மேல என்னென்ன இருக்குன்னு அவங்க ஓனர்ஸ் ஏற்கனவே சொன்னாங்க. பட் இதை பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் ஒரு குழந்தைங்க வந்து பெற்றுக்கலாமா அப்படின்னு. Just for a joke. Thank you very much. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.